பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி அடுத்தடுத்து 3 பலியானதாக கூறப்படும் நிலையில் செவிலியர்கள் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட அறிகுறிகள் உள்ளதா என விசாரித்து மாத்திரைகளை வழங்கி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். பல்லாவரம் பகுதியிலே அந்த கழிவுநீர் கலந்ததாக குறிப்பிடப்படும் இந்த குடிநீரை குடித்து தற்போது 3 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் செவிலியர்கள் சென்று அந்த பகுதியில் வேறு யாருக்கேனும் வாந்தி, மயக்கம், அதே போல வயிற்றுப்போக்கு போன்றவை இருக்கிறதா, நீங்கள் உங்கள் வீட்டில் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை காய்ச்சி பருகுங்கள். யாரும் குழாயில் வரக்கூடிய அந்த பச்சை தண்ணீரை அப்படியே பருக வேண்டாம். காய்ச்சி வடிகட்டி அதன் பிறகுதான் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என செவிலியர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். ஒரு வீடு கூட தவறாமல் அனைத்து வீடுகளுக்கும் சென்று அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருக்கின்றதா என்று கேட்டறிந்து வருகிறார்கள். காரணம் 3 பேர் பலியாகி இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் 200 பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதும் தொடர்ச்சியாக பல்வேறு மருத்துவ குழுக்கள் பிரிந்து ஒவ்வொரு வீதியாக சென்று இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்க், குடிநீர் தொட்டியையும் கூட தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த நீரினுடைய அந்த சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு அந்த நீரில் ஏதேனும் கலந்திருக்கின்றதா, கழிவுநீர் கலந்திருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அது உண்மைதானா என்பதை கண்டறியக்கூடிய சோதனையும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட இடங்களில் கழிவு நீரோ அல்லது அசுத்தமான குப்பைகளோ இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை அகற்றக்கூடிய பணியும், குடிநீரில் வேறு ஏதாவது கலக்கிறதா என்பதை கண்டறியக்கூடிய அந்த முயற்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று சந்தித்து அவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்து வருகின்றார். இந்த நிலையில் செவிலியர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு பணிகளையும் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு மாத்திரைகளையும் வழங்கி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கண்ணபிரான் கோயில் ஸ்ட்ரீட்டில் குடி தண்ணீரில் கழிவுநீர் கலந்துட்டு தான் சொல்கிறாங்க. நர்ஸு, டாக்டர் எல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லோரும் அதான் சுடு தண்ணி வச்சு குடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 3 பேர் இறந்துட்டாங்களாம். 10 பேர் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அதனால் சேஃபாக இருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த வீடு வீடாக பார்த்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்கங்க. பார்த்து செக் பண்ணிட்டு தண்ணி கிண்ணி எல்லாம் காசி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. காலரா, ஜுரம் எல்லாம், பேதி, வாந்தி அதெல்லாம் வருதுன்றக்காக மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க வீடு வீடுக்காக பார்த்து. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.